ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் மீன்ஸ் நீங்கள் கேட்ட ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட். நியூ இயர் தி ஸ்பெஷல்னால என்னோட ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ்லையும் சரி, சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே ஃப்ளாட்டாக 50% டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக சேல் பண்ணுறது 1000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ 50% இங்கே ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் 499ல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் இங்கே 300ன்னு சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 33% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு 199ல் நீங்கள் பை பண்ணிக்கலாம். சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இதில் தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெகுலர் ப்ரைஸ் வந்து 1 இயருக்கு 3000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக இங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் 1499ல் நீங்கள் பை பண்ணிக்கலாம். மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதை பை பண்ணிங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய குரூப் இருக்குது, நாங்கள் போஸ்ட் பண்ணுவேன். எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ டார்கெட்டை புக் பண்ணணும், எங்கே ப்ராப்பராக எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இந்த ஆஃபர் இன்னையோட லாஸ்ட் டேட்டு, அதனால் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக பை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைபர் கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டாக் கேபிஐ க்ரீன் டெக் எனர்ஜி. அண்டு இந்த ஸ்டாக்லையுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் 200 டேஸு அண்ட் 20 டேஸு அண்ட் 50 டேஸு இது எல்லாத்தையுமே மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி இந்த மேலே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கேப் இதுவுமே ஒரு 9600 கோர்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 24ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 26ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்குமே ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ROCE 17% இருக்குது. ROE 19% இருக்குது. ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பார்க்க முடியுது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 48% ஸ்டேக்ஸ் இருக்குது. இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 48% ஸ்டேக்ஸில் பிளட்ஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 45% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா 95% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே மீன்ஸ் ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிறது எல்லாமே இங்கே பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய நெகட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.96 இருக்குது. இதுவுமே ரொம்ப ஹையாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் சேல்ஸு 360 crores இருந்துச்சு. இங்கே அப்படியே ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் ஆகி 634 crores இது நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது. மீன்ஸ் சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் இங்கே குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே க்ரோ ஆகிருக்கிறது நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 70 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 117 crores இது நல்ல ஒரு பெட்டராகவே இருக்குது. மீன்ஸ் சேல்ஸும் சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இது ரெண்டுமே இங்கே குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே க்ரோ ஆகிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஐ ஹோப் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுன்னு சொல்ல தேவையில்ல. மார்ச் 2023 644 crores இருந்துச்சு. அடுத்த 1000 crore 1700, இப்போ 2200 crores, விச் மீன்ஸ் எவ்ரி ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா இயருமே கம்பேரிசன் பண்ணாலும் இங்கே சேல்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து இப்போ ட்ரில்லிங் 12 months பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் சேமாக இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம். ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா இயரையுமே மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணாலும் இப்போ ஆல் டைம் ஹையில் வந்து நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுமே இங்கே வெறும் 99 தான் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு மீன்ஸ் ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே 100க்கு பிலோ இருந்துச்சுன்னா இது வெல் அண்ட் குட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எதுவுமே ஒரு பார்டர் டச் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்டர் டெஸ்ட்டில் தான் இங்கேயுமே 99ல் பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 41% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் ஜூன் குவார்ட்டரை கம்பேரிசன் பண்ணாலும் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். 42% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு, இப்போ 41% இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் சேம் டைம் ஒரு மீன்ஸ் 39% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாம் 39 இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 59% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பிக் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மோஸ்ட் வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் இதுலேயுமே இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் கிட்ட லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் 8.26% தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 9.16% ஸ்டேக்ஸ் இருக்குது. இதுன்னு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். 200 டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, எல்லாத்தையுமே வெறும் ஜஸ்ட்டு ஒரே டைமில் மீன்ஸ் 20 days மூவிங் ஆவரேஜ்
200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எல்லாத்தையுமே ஒரே நாளில் இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அது இங்கே கிளியராக பார்க்கும்போது அண்ட் பிரேக் அவுட் பண்ணப்போ வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் 35 மில்லியன் ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூம்ஸும் இருக்குது. அண்ட் சேம் டைம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுல அதுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல கிளியராக பார்க்கலாம். ஒரு நியர் அபவுட் வந்து அண்ட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டுமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அங்கேருந்து மீன்ஸ் பாசிட்டிவான க்ரீன் கேண்டில் கீழே வரைக்கும் வராமல் ஒரு பாசிட்டிவான இங்கே க்ளோசிங் தான் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு சேம் ரேஞ்ச் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்க முடியுது. ஐ ஹோப் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கிளியரான ஆன்சர்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட நெக்ஸ்ட் ஸ்டாக் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர் இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே ஒரு டெக்னிக்கல்ஸ் ஒரு மேலோட்டமாக பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 47% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்ல டீட்டெயிலாக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஐ ஹோப் கிளியராக உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் அது போக ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு மார்க்கெட் கேப் 10,000 crores இருக்க. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் ஸ்டாக் பிஇ 40 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 43 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷனில் இருக்காங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ROCE 28% இருக்குது, ROE 23% இருக்குது. இதுவுமே சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 64% ஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த 64%லையுமே பிளஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21% பிளஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு நெகட்டிவான விஷயம் தான். கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட்டு 0.27 தான் இருக்குது. இது ஓரளவுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லலாம். அண்ட் குவார்டர் ரிசல்ட்டில் சேல்ஸு லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் 62 crores வந்து இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 460 crores தான் இருக்குது. இது பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அண்டு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 46 crores வந்து லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 37 crores இங்கே டவுன் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கேருந்து நம்பர்ஸில் பார்க்கும்போது 2 crores மட்டும் தான் இங்கே சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. 62 crores இருக்குது, இங்கே 60 crores தான் இருக்குது. ஏன்னா அதே வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 9 crores வந்து இங்கே டவுன் ஆகிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே 15% இருந்துச்சு. இதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 11% தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே 4% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குல்ல, இங்கே டிக்ளைன் ஆகிருக்குது. அதனால தான் ஃபைனலாக வந்து நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே 37 crores இங்கே டவுன் ஆகிருக்கு. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் அப் ஆகி நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. மார்ச் 2023 சேல்ஸு 1300 crores இருந்துச்சு. அப்போ கீழே டவுன் ஆச்சு 1200 crores. அதுக்கடுத்து திரும்பவும் மார்ச் 2025 பிக்கப் பண்ணி நல்ல ஒரு பெட்டரான 2000 crores சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ ட்ரில்லிங் 12 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 2225 crores இருக்குது. விச் மீன்ஸ் ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா இயரையுமே நீங்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவாக நீங்கள் சேல்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். மார்ச் 2023 42 crores இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 47 crores ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் மார்ச் 2025 ஒரு 216 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் 254 crores இது. மீன்ஸ் சேல்ஸுமே சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இது ரெண்டுமே கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே நம்பர்ஸில் க்ரோ ஆகிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 வரைக்குமே ஒரு 13 ஒரு 14 வரைக்கும் தான் இருந்துச்சு. அது கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா அதே வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கரண்ட் இயரில் மீன்ஸ் கரண்ட் இயர்னால் இன்றைக்கி தான் ஜனவரி 2 நடக்குது. அதனால் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுமே ஒரு 30 கிட்ட இருக்குது. இதுவுமே பரவாயில்ல, ஒரு வெல் அண்ட் குட் தான். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பப்ளிக் கிட்ட இங்கே வந்து ஒரு 18% ஸ்டேக்ஸ் தான் இருக்குது. அண்ட் மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே ஸ்ட்ராங் ரிலேட்டடாக தான் இருக்குது. அது நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க 82% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் ரிலேட்டடாக தான் இருக்குது. இதுவுமே ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜ் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நல்ல ஒரு பெட்டரான இங்கே சேட் பேட்டர்ன் வந்து மேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து மீன்ஸ் ப்ராப்பராக அடித்து ஒரு கப் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. ஹேண்டில் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட் கொடுத்து அதுவும் க்ளோசிங் வந்து இங்கே பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. இதுவுமே புல்லிஷ் கேண்டலில் இதுவுமே கிளியரான ஒரு பாசிட்டிவான சைன் தான். அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் 39 மில்லியன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே வால்யூமே இந்த ஸ்டாக்ஸ்லையும் இங்கே பார்க்க முடியுது. அதனால் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் எடுத்தவொடனே ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே இந்த ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்லிட்டு ஹையர் அண்ட் ஹை பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன்.
எப்போ ஸ்டாக்கை பை பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் புக் பண்ணணும், எப்போ எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே அங்கே நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். பெஸ்ட்டான ஷேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவுமே உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன் மீன்ஸ் நீங்கள் கேட்ட ஸ்டாக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதோட உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அண்ட் நெக்ஸ்ட் வீக்லேயுமே நீங்கள் ஸ்டாக் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொல்லும்போது நெக்ஸ்ட் ஃப்ரைடேயில் அந்த ஸ்டாக்கை பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.